Hello cuties, good morning. Today going to the class 6th standard English term 3 unit 1 prose. Who owns the water? Then unit 1 poem Indian seasons. Unit 1 supplementary reader a childhood in Malabar a memoir. ஸோ 3 டாபிக்ஸ் இருக்குது. தென் நமக்கு செகண்ட் யூனிட்லேயும் 3 டாபிக்ஸ் இருக்குது சேம். தேர்ட் யூனிட்டில் ஒரு ப்ளே இருக்குது, ஒரு ட்ராமா ஆக்ட் இருக்குது. ஸோ நாவ் திஸ் கிளாஸ் வி கேன் சி ப்ரோஸ். ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? Who owns the water? This prose we can see the story. 3 sections they have. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 sections இருக்குது. இந்த 3 sectionsமே ஒரு ஸ்டோரி டைப் ஆஃப் லெசன் தான் இது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூ ஓன்ஸ் த வாட்டர், யாருக்கு சொந்தம் இந்த வாட்டர், உங்களுக்கு சொந்தமா அல்லது எனக்கு சொந்தமா? ஸோ யாருக்கு சொந்தம், ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அட் த பிக்சர்ஸ், டிஸ்கஸ் இன் பேர்ஸ், ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் த கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிக்சர் பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன ஆன்சர் இருக்கோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பீகாக் பிக்சர் பார்க்குறோம். டூரிங் விச் சீசன் டு யூ see a பீகாக் டான்ஸ்? ஸோ எந்த சீசனில் பீகாக் வந்து டான்ஸ் பண்ணணும்? ஸோ இது ரெய்னி சீசன். இதுக்கான ஆன்சர் ரெய்னி சீசன். அதாவது மழைக்காலங்களில் மட்டும்தான் இந்த இறகை விரித்து அந்த பீகாக் வந்து டான்ஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் பிக்சர் பாருங்கள். இன் விச் சீசன் கேன் யூ see trees without leaves? நேம் த country where your can find this season. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இன் விச் சீசன் கேன் யூ see the trees without leaves? எந்த சீசனில் வந்துட்டு இந்த லீவ்ஸ் அதாவது இந்த இலைகள்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியன் கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் சீசன், ஆட்டம்னா இலையுதிர் காலத்தில் தான் இந்த ஆட்டம் சீசன் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகளை லீஃபெல்லாம் அதோடைய கொட்டி போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வர சீசனில் அது ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக தொடர்ந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த தேர்ட் பிக்சர் பாருங்கள். விச் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர்? அதாவது இந்த பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வந்துட்டு திஸ் இஸ் அ வின்டர் சீசன், அதாவது இது ஒரு குளிர்காலம். வாட் ஆர் த பீப்புள் டூயிங்? இந்த பீப்புள் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஃபயர் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு அந்த ஃபயர் மூட்டிட்டு குளிர்காலத்தில் நம்மளே பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபயர் இருந்தால் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சம்திங் நம்ம கொடைக்கானல் ஊட்டி சைட்லாம் போனீங்க அப்படின்னா பீப்புளெலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி. So the final one picture, which season is shown in this picture? ஸோ இது என்ன பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது ஒரு சம்மர் சீசன். ஸோ இந்த சீசனில் பாருங்கள் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிழல் இருக்கிற பக்கமாக போய் மறைஞ்சி நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு சம்மர் சீசன். ஸோ நம்ம 4 சீசன்ஸுமே பார்த்தாச்சு. ரெய்னி சீசன், ஆட்டம், தென் வின்டர், தென் ஃபைனலி சம்மர் சீசன். ஸோ இப்போ நமக்கு வரப்போகிற காலம் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசன். ஸோ அதுக்காகவே இந்த லெசன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹூ ஓன்ஸ் த வாட்டர், யாருக்கு சொந்தம்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லெசன் செக்ஷன் 1. ஸோ நமக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நவ் we can see. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can see glossary. ஸோ கிளாசரியில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேர்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ், த அவுட்டர் ஏரியாஸ் ஆஃப் அ சிட்டி ஆர் அ டவுன். ஸோ இது வந்து அவுட்டர் ஏரியா அப்படிங்கிறது அதாவது ஒரு ஊருக்கு வெளிப்புறமான ஒரு சிட்டி அல்லது ஒரு டவுன் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம், அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ச், வெரி ட்ரை, காஞ்சு போன, ரொம்ப காஞ்சு போன வறண்டு போன இருக்கும் இல்லையா, அதுதான் பார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்பிரேஷன், ஸோ லாஸிங் ஹோப், நம்பிக்கை இழக்கிறது, அதுதான் நம்ம வந்து டெஸ்பிரேஷன். தென் அண்டர்னேட்டட்னா நாட் ஆக்குபைட், எங்கேயுமே வந்துட்டு எதுவுமே வந்து எந்த ஒரு இடத்தையும் வந்துட்டு யாருக்கும் பிடிக்காமல் இருக்கிறது தான் வந்துட்டு நாட் ஆக்குபைட் வந்துட்டு. அடுத்து ரம், அ பேக் பார்ட் ஆஃப் மம்மல்ஸ் பாடி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி யூஸ் டு சிட். ஸோ அது ஒன்றுமே இல்லை, ரம்ப் அப்படின்னா சிட்டிங் பொசிஷன், ஒரு அனிமலோ இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்கோ சிட்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரக்கூடிய இடத்த தான் ரம்ப் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ராபிள்டு அப்படின்னா மூட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்ட், அதாவது வந்து கை கால் நீட்டுறது அசைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஸ்க்ராபிள்டு. காசி, கம்ஃபர்டபுள், வசதியாக, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வசதியாக இருக்குன்னு சொல்ல முடியும், அதுதான் காசி.
அடுத்து ரம்பல், லோ சவுண்ட் லைக் டண்டர். ஸோ இந்த உரும்புற சவுண்டு, அந்த டண்டர்னால் இடி இடிக்கிற சவுண்டு மாதிரியெல்லாம் கேட்கும் இல்லையா, அதுதான் ரம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பாருங்கள் பின்னாடி நமக்கு வந்து ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் 1ல். இது பாருங்கள் வெதர். ஸோ இதுக்கு நம்ம மூணுமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ஸான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மூணுமே நமக்கு கன்ஃபியூஷன் கொடுக்குற ஒரு வேர்டு. இது நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிளியராக தெரிஞ்சுக்குங்க இந்த லெசனில் உங்களுக்கு. பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வெதர் அப்படின்னா வானிலை அறிக்கை, அதாவது நம்ம டிவியில் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வானிலை அறிக்கை. நெக்ஸ்ட்டு கிளைமேட் அப்படிங்கிறது சீதோஷண நிலை. கிளைமேட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே கிளைமேட் பாருங்கள் எப்பயுமே வந்துட்டு அந்த குளிராக ரொம்ப ஒரு வின்டர் சீசன் மாதிரியே ரொம்ப குளிராகவே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்காட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா மேகமூட்டமாகவே தான் அதிகமாக இருக்கும். அந்த கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊருக்கும் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானலுக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சீசன்ஸ் நம்ம சீசன்ஸ் பார்த்தோம் இல்லையா, 4 சீசன்ஸ் என்னது, சம்மர், வின்டர், ஆட்டம், தென் ரெய்னி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெய்னி, ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 4 சீசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர், த கண்டிஷன்ஸ் இன் த அட்மாஸ்பியர் லைக் ரெயின், விண்ட் ஆர் டெம்பரேச்சர் அட் எனி டைம். ஸோ வெதர் அப்படிங்கிறது வானிலை அறிக்கை, அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறக்கூடியது இந்த வெதர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி மழை இருக்கும் அப்படின்னு நம்ம டிவிலெலாம் நோட் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் நோட் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 டேஸ் வெயில் அடிக்கும், வறண்ட வானிலை இருக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 டேஸ் வந்து மழை இருக்கும், இந்த டேட்டில் மழை வரும், இந்த டேட்டில் வெயில் அடிக்கும், ஸோ மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி நமக்கு டிவியில் நியூஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது வெதர். செகண்ட் ஒன் கிளைமேட் அப்படிங்கிறது அது ஜென்ரல் வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அ பிளேஸ். எக்ஸாம்பிள் அ வார்ம் கிளைமேட், அ கோல்ட் கிளைமேட். அதாவது வந்துட்டு நீங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. வெயில் அடித்தாலும் அதே மாதிரியே இருக்கும், அந்த குளிர் மாதிரியே இருக்கும், குளிர்காலத்துலேயும் சேம் லைக் தட் அப்படியே தான் இருக்கும். அதுதான் கிளைமேட். நெக்ஸ்ட்டு சீசன்ஸ் ஒன் ஆஃப் த 4 periods ஆஃப் த இயர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைபிக்கல் வெதர் கண்டிஷன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த எர்த் சேஞ்சிங் பொசிஷன்ஸ் இன் த ஆர்பிட் அரவுண்ட் த சன். ஸோ அதாவது இந்த 4 சீசன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் சேஞ்ச் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பிக்சர்ஸ். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், தெர் ஆர் 4 சீசன்ஸ் இன் அ இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 சீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரெய்னி அந்த இதை சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங்னால் ரொம்ப ஒரு இதமாக இருக்கிற ஒரு சீசன். மார்ச், ஏப்ரல், மே ஸ்ப்ரிங் சீசன். தென் சம்மர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வெயில் அடிக்கிற பீரியட், அந்த பீரியட் பார்த்திங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். தென் ஆட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டம் சீசனில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆட்டம் சீசன். தென் ஃபைனல் ஒன் வின்டர், குளிர்காலம் சொல்கிறோம் இல்லையா, டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, இப்போ இந்த மந்த் எல்லாமே நமக்கு வந்துட்டு அதிகமாக குளிர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு பார்த்திங்க மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்டாக இருக்கும். பட் இதுவே மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்மர் வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த 4 சீசன்ஸ் தான் நமக்கு வந்துட்டு இந்த பீரியடில் தான் நமக்கு வந்துட்டு இந்த நமக்கு வானிலை அந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, மழை வரும், இதுக்கிடையில் தான் வந்துட்டு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே இது மூலியமாக தான் நமக்கு நடக்குது. ஸோ செக்ஷன் 1 லிசன் டு த டீச்சர், ரீட் திஸ் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன லெசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் எ டைம் on the outskirts of a dusty little village, a tiny bird searched for a place to lay her eggs. So once upon a time அப்படின்னா முன்பு ஒரு காலத்தில், ஒரு ஸ்டோரி சொல்லும்போது வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் பாருங்கள் முன்பு ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இந்த ஸ்டோரியிலையும் முன்பு ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அ டஸ்டி லிட்டில் வில்லேஜ், ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ், அதாவது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வில்லேஜ், அதாவது அந்த வில்லேஜில் ஒரு அவுட்டர், அதாவது ஊருக்கு நடுவில் கிடையாது, வில்லேஜ்க்கு வெளியே அவுட்டரில் ஒரு டைனி பேர்டு, அதாவது ஒரு குட்டி பேர்டு வந்துட்டு சர்ச் பண்ணுது. என்னது, ஒரு பிளேஸை சர்ச் பண்ணுது. என்னது, ஃபார் வாட், எதுக்காக அப்படின்னா லேகர் எக்ஸ், அதோடைய எக்கை முட்டையிறதுக்காக, அதாவது அது வந்துட்டு
முட்டையிறதுக்காக ஒரு பிளேஸை சர்ச் பண்ணிகிட்டு இருக்குது அந்த இடத்துல. The land was perched and dry and there was not bush or tree in the sight. ஸோ அந்த லேண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பர்ச்டு அப்படின்னா ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போய் ஒரு எந்த ஒரு மலையிலேனா எப்படி இருக்கும் அந்த நிலம் ரொம்ப வறண்டு போய் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிக்சரில் பாருங்கள் அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த லேண்ட். ஸோ அந்த லேண்ட் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருக்குது. அது மட்டும் இல்லாத அங்கே எந்த ஒரு புஷ்னால் எந்த ஒரு புதரும் இல்லை, எந்த ஒரு மரமும் இல்லை, அதை சுற்றியுமே எதுவுமே இல்லை. ஃபைனலி இன் டெஸ்பிரேஷன் த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் அ ஷாலோ டிப்ரெஷன் இன் ஹர் கிரவுண்ட். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டெஸ்பிரேஷன் அப்படின்னா லூசிங் ஹோப், அதாவது வந்துட்டு அது நம்பிக்கை இழந்து போயிடுச்சு. நம்ம இங்கே முட்டை வைக்க முடியாது போல் இந்த இடத்துல அப்படின்னு இழந்துட்டு த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் அ ஷாலோ டிப்ரெஷன், ரொம்ப அந்த எங்கேயாவது ஒரு குழி இருக்குமா அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் பார்த்து ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது குழி, ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது நம்ம டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்டுக்கான மீனிங்கும் அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு இருக்குது வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா குழி அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. ஸோ குழி அப்படிங்கிறது வந்துட்டு குழியை தேடி கண்டுபிடிச்சிருச்சு அந்த டைனி பேர்டு, அதாவது குட்டி பேர்டு. யூசிங் ஹர் கிளாஸ் டு ரிமூவ் த stones and loosen up the back earth, she broadened the hole there underneath the hot sun. He laid her eggs. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து கண்டுபிடிச்சிருச்சு, அந்த ஒரு குழியை கண்டுபிடிச்சிருச்சு. யூஸிங் ஹர் கிளாஸ், அதோட கால் நகம் இருக்கும் இல்லையா, அந்த இப்போ நமக்கு மனுஷங்களுக்கு வந்து டோஸ் இருக்க மாதிரி அதோடைய நகத்தை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைனி பேர்டோடைய நகத்தை வந்து வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முட்டையை எப்படியாவது இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அந்த முட்டையை வந்துட்டு எப்படியாவது அந்த நிலத்துல விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இது பண்ணுது. ப்ராடன் த ஹோல்ன்றது அண்டர்நீத் த ஹாட் சன், அதாவது ரொம்ப வெயில் அடிக்குது அந்த டைமில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முட்டையை அந்த குழியில் அந்த பள்ளத்தில் விட்டுருது. ஃபஸ்ட் நல்லா படிச்சுட்டு அந்த முட்டையை அதுக்குள்ளே வச்சிருது. த எக்ஸ் கேச்சர் அண்ட் த குட் மதர் ப்ரொடெக்டட் அண்ட் ஃபெட் ஹர் பேபிஸ் அன்டில் தே வர் பிக் இனஃப் டு ஃப்ளை அவே. ஸோ அது வந்து நல்லா வந்துட்டு அழகாக அந்த லெக்கை வந்து என்ன பண்ணிருச்சு, ஹேச்சர்னா பொறிச்சிருச்சு, அந்த முட்டையை விட்டுருச்சு அந்த குழியில் விட்டுட்டு. ஒரு நல்ல தாய் வந்து எப்படி வந்துட்டு அந்த அந்த குட்டிகளை பாதுகாக்குதோ அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு நல்லா ஒரு பாதுகாத்து வச்சுருந்துட்டு அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு நினைக்கிது. அண்ட் ஹியர் அவர் ஸ்டோரி வுட் யூ ஹாவ் எண்டட் எக்ஸப்ட், அதாவது வந்து இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்டோரி முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் இட் நாட் டேல், இது ஒரு கதை கிடையாது, இது ஒரு முடிகிற கதை கிடையாது. லிட்டில் பேர்ட் பட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஆஃப் த ஹோல் ஷி யூஸ் அட் அ டெம்பரரி நெஸ்ட். அதாவது வந்துட்டு இந்த பேர்டு வந்து ஜஸ்ட் ஒரு பர்மனெண்ட்டான பிளேஸ் கிடையாது, இது டெம்பரரியாக இங்கே ஒரு நாளைக்கு வைக்கும் இன்னொரு நாளைக்கு வைக்கும், இந்த மாதிரி மாற்றி தான் அது வச்சிட்ருக்குது. ஸோ டெம்பரரி நெஸ்ட் கிடையாது, அதாவது இதுக்கு மட்டும் இது வந்து ஒரு பர்மனெண்ட் பிளேஸ் கிடையாது, இது போன பிறகு இன்னொன்று வந்து யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது கண்டினியூவஸாக இந்த ஸ்டோரி வந்து முடியறது கிடையாது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அ ஹோல் யூ மே ஆஸ்க், ஸோ அங்கே வந்து ஹோல், அதாவது அந்த ஓட்டை என்ன தான் ஆச்சு, வாட் குட் பி, இந்த ஹோலில் போய் நமக்கு என்ன இருக்குது, இந்த ஹோலை வச்சு என்ன கதை ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? No, what could be interesting about a hole in the ground? ஸோ இந்த கிரவுண்டுனால வச்சு ஒரு ஸ்டோரியே எழுதியிருக்காங்க. well this hole grew up quite important as we'll discover. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. for some time the hole remained dusty and underneath until the one day passing wild boy settled his drum into the depression. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சம்டைம் டஸ்டி அண்ட் அன்டெண்டட், அதாவது வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா யாருமே வந்து பராமரிக்கப்படாமல் யாருமே இல்லாமல் அது பாட்டுக்கு அந்த ஹோல் வந்து இருக்கும். அன்டில் ஒன் டே, ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வைல்ட் போயர், ஒரு காட்டு பன்றி ரம்ப் இன்டு த டிப்ரெஷன், அந்த குழி வழியாக அது என்ன பண்ணுது அப்படின்னா நடந்து போகுது. அது வந்து போய் அந்த இடத்துல குழியில் போய் உட்காந்துக்கலாம், அப்படி அந்த குழியை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்துடுச்சு. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, அந்த குழியை போய் உட்காந்துக்கலாம், அந்த பிட்டில் போய் உட்காந்துக்கலான்னு அது நினைக்குது. த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் அண்ட் இனஃப் கெட்டிங் அப், ஹீ ஸ்கிராப்ட் அண்ட் டக், carving a pit of more hospitable
ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இப்போ எங்கே பண்ணுது அப்படின்னா அந்த பிட் அப்படிங்கிறது குழின்னு சொல்லுவாங்க. அந்த குழி வந்துட்டு அதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, நாட் கம்ஃபர்டபுள். ஸோ அண்ட் இனஃப் கெட்டிங் ஹேர் இஸ் கிராப்ட் அண்ட் டக். அதாவது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா எப்படியாவது நம்ம அந்த குழியில் போய் படுக்கணும் அப்படி இது நினச்சி இதெல்லாம் பண்ணுது. ஸ்கிராப்டு அண்ட் டக், அதாவது இப்போ அதை தோண்டுது, அதை அந்த கால் வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு இது இப்போ தோண்டுது. கார்விங் எ பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ அந்த லெவல் இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழியை பறிக்குது. பேக்கிங் இன் ஹிஸ் ஹாலோ அண்ட் டர்ன்ட் அரவுண்ட் த ஃபியூ டைம்ஸ் அண்ட் வித் சாட்டிஸ்ஃபைட் கிரண்ட் செட்டில் டவுன் டு எ லாங் ஸ்னோஸ். அதாவது ரொம்ப வந்துட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா அது ஹாலோ அதோடைய இதெல்லாம் நகத்தியெல்லாம் வச்சு அப்படியே என்ன பண்ணுது நல்லா பறிச்சிச்சு, எதமாக பறிச்சுட்டு நல்லா அழகாக போய் அந்த இடத்துல போய் நல்லா ரொம்ப வந்துட்டு செட்டில், அதாவது லோ சவுண்ட், அது ரொம்ப வந்துட்டு மூச்சு விட்டுட்டு போய் அந்த படித்த வேகத்தில் அது படுத்துக்குச்சு, அந்த குழியில் போய் படுத்துக்குச்சு. a very long snores is what too. ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஸ்னோஸ் அப்படிங்கிறது லாங் ஸ்லீப், நல்லா தூக்கம். அதுக்குள்ளே போய் படுத்தோடனே நல்லா செம தூக்கம் வந்துருச்சு. இதுக்கு அந்த காட்டுப்பன்றி த வைல்ட் போர்க்கு. த வைல்ட் போர் டர்ன்ட் அண்ட் ஸ்கிராபிள்ட் இன் ஹிஸ் ஸ்லீப். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லீப் வந்து முழிச்சிருச்சு. ஸோ அது வந்து முழிச்ச உடனே ஸ்கிராபிள் அப்படின்னா கை காலெல்லாம் நீட்டுது. முழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா லூசனிங் ஹர் எர்த் அரவுண்ட் ஹிஸ் காசி டக் அவுட் சக்கி டவுட் அவுட் அன்டில் த ஃபேடிங் சன் அண்ட் த ரபிள் இன் ஹிஸ் ஸ்டொமக் டோல் டு மீஸ் வைட் கெட் அப். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வசதியாக நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அது நல்லா கையை காலெல்லாம் அழகாக நீட்டி அப்படியே நல்லா இது பண்ணுது. அப்படியே ஒரு சவுண்டு விடுது. அது தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த போயர்லாம் வந்து ஒரு சவுண்டு விடும் இல்லையா, அந்த உருன்னு ஒரு சவுண்டு, அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த வைல்ட் போர் வந்து ஒரு சவுண்டெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வித் எ மைட்டி ஸ்ட்ரெச் அண்ட் ஃபைனல் கிக். இப்போ என்ன பண்ணுது நல்லா கையை காலெல்லாம் எடுத்து உதறுது. நல்லா தூங்கி எந்திரிச்சிச்சு கம்ஃபர்டபுளாக அந்த குழியை பறித்து தூங்கிட்டு நல்லா எந்திரிச்சிட்டு நல்லா வந்து இது பண்ணுது. தூங்கி எந்திரிச்ச உடனே இது பண்ணுது. அண்ட் ஹங்க்ரி போயை டிபார்ட்டட் ஹிஸ் டே பெட் வித்தவுட் எ பேக்வேர்ட் கிளான்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னமோ அதுக்கு எதனால் எந்திரிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டொமக்கில் ஒரு சத்தம் வேறு கேட்டுச்சு. என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பசி எடுத்துருக்கலாம் மேபி. ஸோ அந்த ரீசன்னால தான் அது வந்து எந்திரிச்சிடுச்சு அந்த இடத்த விட்டு. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்லா கை கால்லாம் நல்லா வந்து கிக்னா உதறிட்டு அந்த பெட்டை வந்துட்டு அந்த படுத்திருந்த இடத்த ஒரு கிளான்ஸ் எந்திரிச்சு அது திரும்பி கூட பார்க்கவே இல்லை. என்ன அந்த எப்படி இருந்துச்சுன்னு கூட அந்த பிளேஸை பார்க்காம இது பாட்டுக்கு என்ன பண்ணிடுச்சு அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. அண்ட் இஸ் இட் யூ வில் என்கொயர், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த இடத்துல என்கொயர் பண்ணுமா? டு விச் ஐ வில் ரிப்ளை நோஸ் இன் டியர் ஒன் நாட் பி லாங் ஷார்ட் அவர் ஸ்டோரி ஹேஸ் ஜஸ்ட் பிகன். ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியறது கிடையாது. ஐ வில் ரிப்ளை, நான் இன்னொன்று உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ஜஸ்ட் பிகன், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு பின்னாடி இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். A tiny bird looked like a place to lay her eggs. ஸோ அதை வந்து அந்த டைனி பேர்டு வந்துட்டு ஒரு பிளேஸை வந்து பார்த்துச்சு, வந்துட்டு இது பண்ணணும் முட்டை வைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ. செகண்ட் ஒன், த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன். அந்த ரொம்ப பசுமையாக இருந்துச்சா, ரொம்ப இதாக இருந்துச்சா, கிடையாது. அது ரொம்ப வந்துட்டு ட்ரை, அதாவது ரொம்ப ஒரு காஞ்சி போன வறண்டு போன ஒரு லேண்டு தான் அது வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல அது ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், த லிட்டில் பேர்ட் ஃபவுண்ட் அ ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்ட். ஸோ அந்த அதாவது த லிட்டில் பேர்டு வந்து அது ரொம்ப அழகாக வந்துட்டு அதோட ஷாலோ ஹாலோ வச்சு இது பண்ணுச்சா, கண்டுபிடிச்சதா, கிடையாது. அதுவாக தான் வந்து இது பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், த எக்ஸ் ஹேச்ட் அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே. அங்கே இருக்கிற முட்டைகள்லாம் இட்டோடனே பேபிஸ்லாம் வந்துச்சா, அந்த பேபிஸ்லாம் வந்துட்டு இது அந்த முட்டை வச்சோடனே அது பாதுகாட்டுச்சு, அந்த மதர் மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அந்த பேர்டு. ஸோ ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்ட் போர் டு ஸ்லீப் இன். அந்த பிட் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அந்த தூங்குற அளவுக்கு? இல்லை, அது பறித்த பிறகு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ ஃபால்ஸ். The sixth one, the wild boar got up from its day bed because it was disturbed by another boyer. ஸோ அந்த போயர் வந்து எதனால் எந்திரிச்சு போச்சு, அதுக்கே துக்கு தெளிஞ்சு எந்திரிச்சு போச்சு. இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது இன்னொரு போயர் வந்து டிஸ்டர்ப் பண்ணனால தான் அது எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. ஸோ ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் தான் ட்ரூ, ரிமைனிங் இருக்க ஃபோருமே ஃபால்ஸ். ஓகே குட்டீஸ், இதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஓவர். இதில்
இதோட கண்டினியூவேஷன் நம்ம செக்ஷன் 2ல் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.